ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ. என்னென்னா, சாட்சனா உள்ளே வந்ததுலேருந்து அவங்க ஆட்டம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம கூட நினச்சோம், சரி இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிறவங்களை யாரையோ வந்து வெளியே அனுப்பிட்டு இந்த அம்மா உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் இல்லை, வன்மம் சுத்தமாக அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குது. அதேமாதிரி மரியாதை சுத்தமாக கிடையாது முதல் மாதிரியே. அதுவும் தீபக் எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு ஏஜ் என்ன ஆச்சு, இந்த அம்மாவோட ஏஜ் அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூட காலேஜ்க்கு வராது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். அவர் எப்படி வந்துட்டு பேசணுன்னு கூட தெரியாமல் முத்துக்குமன் முன்னாடி அவங்க அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி சீசன் 4 ஒருத்தவங்க வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி பேசுனதுக்கு கமலஹாசன் அவர்கள் வச்சு செஞ்சு அமுச்சு விட்டார். இங்கே முத்துக்குமரன் சொல்கிறார், அங்கே கண்டிக்கிறாரு, அது மாதிரி பேசாதன்னா அப்போ எனக்கு மட்டும் அவர் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அவர் கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது? அந்த மாதிரி கார்டுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏன் என்னத்த சொல்கிறது? இந்த மாதிரி இவங்க செய்யாதையே அவர் சொன்னார். அந்த மாதிரி பண்ணிவிட்டு காலையில் ஒரு சண்டை வர என்னென்னா, ரயான் வந்துட்டு அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் கிச்சன் இன்சார்ஜ், அதனால் வந்துட்டு அந்த கப்பை வந்து நேற்று எடுத்தீங்க, காலையில் யூஸ் பண்ணிங்க, காலையில் கழுவலை, மதியானம் நானே சொன்னேன் அப்பயும் கழுவலை, இப்பயும் கழுவாமல் இருக்குது, இப்போ அந்த கப்பு வேணும், அது காஞ்சி போச்சு, அது ஏன் பண்ணுறீங்க, இப்போ வந்து கழுவுங்கன்னா சாரி இதை வந்து பண்ணுறேன்னு சொன்னால் அது மெச்சூரிட்டி, அது தப்பாக அக்செப்ட் பண்ணுறது. ஆனால் அதை என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அப்படியே கழுவுறோம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவரை டென்ஷன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் விஷாலம் கழுவுனார் போல இருக்குது. இப்போவும் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அருண்கிட்ட வந்துட்டு கோழி மூட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் அப்படி பேசலாமா, அவன் பேசுனா தானே அப்படி பேசணும் அப்படின்றாங்க. ஏமா அவர் என்ன வாலண்டராக வந்து உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நீ பண்ணி அந்த மாதிரி பண்ணார், நீ செஞ்ச தப்பை தானே எடுத்து சொன்னார். அதை வந்து இந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியாமல் அங்கே வந்துட்டு அதிக பிரசங்கத்தனமாக நடந்துட்டு இப்போ வந்துட்டு ரயான் மேலே தான் தப்பான். அவர் அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணதுனால தான் நான் அப்படி பண்ணேன். அவர் ஏன் ரெண்டாவது வாட்டி ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு, நீங்கள் கொடுத்த ரிப்ளை அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி மதியானமே சொன்னார்ல, அப்போயே கழுவிருக்க வேண்டியதானே, யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணால் கழுவ மாட்டிங்களா, எதுனா உங்கள் வீடா, ஆமாம் எங்கள் பிக் பாஸ் வீடு, அப்படின்னா இன்னும் கண்ணுங்கிறது மேலே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. திடீர்னு வந்துட்டு நம்ம அருண் சொல்கிறாரு, இல்லைம்மா நீ எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது, நீ அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், அதை கொஞ்சம் சரி பண்ண, இல்லை என் மேலே தப்பு தான், ஆனால் அவன் அப்படி பேசிருக்கூடாது, திரும்ப வந்துட்டு ரயானை சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இவங்களாம் திருந்த மாட்டாங்க, நம்மளாம் திருத்த நினச்சா கூட திருந்த மாட்டாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க நேற்று, அதில் வந்து நல்லா வக்கடையாக பேசுறது, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் நான் மாற்றிட்டு இங்கே வந்து நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன், சும்மா அதெல்லாம் ஒன்றும் மாறலை, அது அப்படியே தான் இருக்குது. என்ன ஒன்று இருக்கிற 2 வாரத்தில் கொஞ்சம் சண்டை போடாமல் மக்கள் மனசை கவரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, இருக்கிறதும் போச்சு அப்படின்ற தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், உங்களுக்கு சாட்சனாவோட விஷயங்கள் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லை அன்மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கா, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.